வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காரைக்காலில் துப்புரவு பணிகளை சரியாக செய்ய தவறிய தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்ய திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. தியாகி அன்சாரி துரைசாமியின் 119வது பிறந்த நாள் விழா. திருவுருவ சிலைக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை. புதுச்சேரியில் திங்கட்கிழமை அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் எஃப்ஐஆர் பதிவு. தொழிலாளர் துறையின் சீர்கேடுகளை போக்க வலியுறுத்தல். ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம். துப்பை அடிகளாரின் 150வது நினைவு ஐம்பெரும் விழா. தமிழறிஞர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. இனி விரிவான நிகழ்வுகள். காரைக்காலில் துப்புரவு பணிகளை சரியாக செய்ய தவறிய தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை உடனடியாக அரசு ரத்து செய்திட வேண்டும் என திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். காரைக்கால் மாவட்டத்தில் குப்பைகள் அதிகம் தேங்குவதை கட்டுப்படுத்த போதுமான நகராட்சி ஊழியர்கள் இல்லாத நிலையில் துப்புரவு பணிக்கான ஒப்பந்தத்தை தனியாருக்கு கொடுத்து மாவட்டத்தை குப்பை இல்லாத மாவட்டமாக உருவாக்க அரசு திட்டம் வகுத்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஹேண்ட் இன் ஹேண்ட் என்ற தனியார் நிறுவனத்தால் சுமார் 54 டாடா ஏசி வாகனங்கள் மூலம் மாவட்டம் முழுவதும் துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த நிறுவனத்தின் ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் தற்போது வேறொரு தனியார் நிறுவனமான HR ஸ்கொயர் என்னும் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை செயல்பட்ட நிறுவனம் போல இந்நிறுவனம் செயல்படாததால் மாவட்டம் முழுவதும் குறிப்பாக நகர பகுதிகளில் குப்பைகள் தேங்கி கிடக்கின்றன. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிறுவனத்தில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்களுக்கு சரியான முறையில் மாதாந்திர சம்பளமும் வழங்கப்படவில்லை என்றும் ஊழியர்களுக்கான பாதுகாப்பு அம்சங்கள் எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அந்நிறுவனத்தின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் இது குறித்து செய்தியாளர்களை சந்தித்து காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் கடந்த முறை ஒப்பந்தத்தில் இருந்த தனியார் நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டதாகவும் தற்போதுள்ள நிறுவனத்தின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை என்றும் எனவே தற்போதுள்ள தனியார் நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்து புதிய நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காவிட்டால் தெருவில் இறங்கி போராடும் நிலை ஏற்படும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தியாகி அன்சாரி துரைசாமியின் 119ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் அரசு சார்பில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மறைந்த தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறையால் கொண்டாடப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, மகாத்மா காந்தி சாலை சந்திப்பில் அதித்தி ஹோட்டல் முன்பு உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஈகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் இன்று தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி குடும்பத்தினர் தலைமையில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடார் மடத்து வீதியில் உள்ள இல்லத்தில் இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடத்து வீதியில் உள்ள இல்லத்தில் முன்னாள் அமைச்சர் பெத்தபெருமாள் தலைமையில் துணை சபாநாயகர் ராஜவேலு முன்னிலையில் தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து ஏழை எளிய மக்களுக்கு 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்த அனைவருக்கும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது. இரு நிகழ்ச்சிக்கும் வருகை புரிந்த அனைவரையும் தியாகி அன்சாரி துரைசாமியின் சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமியின் தங்கை மகள் ரங்கநாயகி, பன்னீர்செல்வம், பிரான்ஸ் முன்னாள் வார்டு உறுப்பினர், அரியாங்குப்பம் கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் காக்கையந்தோப்பு கந்தன் என்கிற மெய்யழகன், கூட்டுறவு கடன் சங்க இயக்குனர் சங்கர், சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகனின் மகன்களான டாக்டர் சண்முகசுந்தரம், நீதிபதி ஓ பிரகாஷ், மருமகள்கள் ஷியாமலா, ஜெயராணி மற்றும் பேரப்பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரஷித், மருந்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் திங்கட்கிழமையன்று அமல்படுத்தப்பட்ட புதிய சட்டத்தின்படி முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் முதல் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த 3 குற்றவியல் புதிய சட்டங்கள் நாடு முழுவதும் திங்கட்கிழமையன்று அமலாக்கப்பட்டது. இந்த புதிய குற்றவியல் புதிய சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதியில் உள்ள புதுச்சேரி தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுச்சேரி புதுரை வண்ணார் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான போலீசார் போராட்டக்காரர்களை கலைந்து செல்லும்படி கூறினர். ஆனால் அவர்கள் அதனை ஏற்க மறுத்து சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
இதனை அடுத்து தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட புதுரை வண்ணார் சமூகத்தினர் 60 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்கள் மீது திங்கட்கிழமையன்று மத்திய அரசால் புதிதாக அமல்படுத்தப்பட்ட பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா என்ற சட்டப்படி 170 பிரிவின் கீழ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மேலும் அவர்கள் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். மத்திய அரசால் திங்கட்கிழமையன்று அமல்படுத்தப்பட்ட புதிய 3 சட்டத்தின்படி புதுச்சேரியில் முதல் FIR பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொழிலாளர் துறையின் சீர்கேடுகளை போக்க வலியுறுத்தி AATUC தொழிற்சங்கத்தினர் வழுதாவூர் சாலையில் அமைந்துள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் துறையின் சீர்கேடுகளை உடனடியாக கலைந்து சீரமைப்பு செய்திட வலியுறுத்தி AATUC தொழிற்சங்கம் சார்பில் செவ்வாய்க்கிழமையன்று காலை வழுதாவூர் சாலை காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் துறை அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு AATUC மாநில பொதுச் செயலாளர் சேதுசெல்வம் தலைமை தாங்கினார். மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். மாநில துணைத் தலைவர்கள் சந்திரசேகரன், முருகன், மோதிலால், சிவகுருநாதன், சேகர், மாநில செயலாளர்கள் தயாளன், துரைசெல்வம், முத்துராமன், மூர்த்தி, பாஸ்கர், பாண்டியன், செந்தில் முருகன் ஆகியோர் உட்பட ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்த நாள் விழாவினை முன்னிட்டு தொண்டமாநத்தத்தில் அமைந்துள்ள தியாகி அன்சாரி துரைசாமி அரசு பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தியாகி அன்சாரி துரைசாமியின் 118வது பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு தொண்டமாநத்தம் அன்சாரி துரைசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட தியாகி அன்சாரி துரைசாமியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றியும் அவர் செய்த சாதனைகளை பற்றியும் அவர்களின் தியாகத்தை பற்றியும் மாணவர்களிடையே அவர் எடுத்துரைத்தார். இவ்விழாவில் ஆசிரியர் உதயகுமார் அனைவரையும் வரவேற்க பள்ளியின் பொறுப்பு துணை முதல்வர் மனோன்மணி விருந்தினர்களை சிறப்பித்தார். இதில் ஆசிரியர்கள் ஜெகநாயசி, அனிதா மேரி, கவிதா, விஜயலட்சுமி, கலைவாணி, அன்புபதி மற்றும் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் ரகு சிறப்பாக செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளியின் அனைத்து ஊழியர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதானூர் கிராமத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய போர்வெல் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாதானூர் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை மூலம் 10,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய போர்வெல் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி போர்வெல் அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் முத்தழகன், நிர்வாகிகள் தமிழ்மணி, கலியபெருமாள், பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்திட்டத்தின் மூலம் வாதானூர் கிராமத்தில் உள்ள சுமார் 4,000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற கூட்டத்தில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க கோரி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற கூட்டத்தில் திங்கட்கிழமையன்று கூட்டத்தின் போது பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்துக்களை வன்முறையாளர்கள் என கூறியதாக கூறியும், எனவே உடனடியாக ராகுல் காந்தி இந்து சமுதாய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரி புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பதாகையுடன் தர்ணாவில் அமர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற துபை அடிகளாரின் 150வது நினைவு ஐம்பெரும் விழாவில் ஏராளமான தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். துபை அடிகளார் பிரான்ஸ் நாட்டில் பிறந்து புதுச்சேரி பகுதிக்கு இறைப்பணி ஆற்ற நியமிக்கப்பட்டவர் ஆவார். அவர் புதுச்சேரியில் பல ஆண்டு காலம் இறைப்பணியோடு தமிழ் பணியும் கல்வி பணியினையும் ஆற்றியவர் என்பது பலருக்கு தெரியாத விஷயம். பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் நன்றாக தமிழ் பயின்று பல தமிழ் நூல்களை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். புதுச்சேரியில் மிஷன் அச்சகம் என்னும் அச்சுக்கூடத்தை நிறுவி பைபிளை முதலாக தமிழில் அச்சிட்டு வெளியிட்டுள்ளார். பல அற்புதமான நூல்களை தமிழில் முடித்து தந்திருக்கிறார். இதற்கெல்லாம் மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் பெண்கள் கல்விக்கு வித்திட்டவர் இவரே ஆவார். ஒரே ஒரு மாணவியை வைத்து இம்மாக்குலேட் பள்ளியை உருவாக்கியவர் இவர் ஆவார். தற்போது பல பள்ளிகள், பல கல்லூரிகளாக வளர்ந்து உயர்ந்துள்ள இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் துபை அடிகளார். அடிகளாரின் 150வது நினைவு நாள், அவர் குருத்துவம் பெற்ற 180ஆம் ஆண்டு அவர் எழுதிய
கதா மஞ்சரி நூல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட 50 விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ்ச்சங்க தலைவர் முத்து விழாவிற்கு தலைமை தாங்கு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பல்கலைக்கழக இயக்குநர் முனைவர் கிளமன் பூர்து கதா மஞ்சூரி நூலினை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். முன்னாள் தமிழியல் புலத்தலைவர் முனைவர் ஆரோக்கியநாதன் நூலினை அறிமுகம் செய்து வைத்தார். விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் பேராசிரியர் ரேமு ராஜன் வரவேற்று பேசினார். அருள் திரு அந்தோணிசாமி அடிகளார் விழா நோக்க உரையாற்ற தமிழ் மாமணி துரை மாலிரையன், பேராசிரியை புவனேஸ்வரி ரகுராமன், கலைமாமணி மாணி மற்றும் அலோசியஸ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் மறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், தமிழ் அறிஞர்கள், எழுத்தாளர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட தமிழ் ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஐயனாரப்பனுக்கு குதிரை விடுதல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரியாங்குப்பம் பிசிபி நகரில் பழமை வாய்ந்த முத்தாலம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆனி மாத உற்சவ விழா நடைபெற்று வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக ஐயனாரப்பன் சுவாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் குதிரை விடுதல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ராஜ அலங்காரத்தில் ஐயனாரப்பன், பொற்கலை, பூரணி மற்றும் வீரன் ஆகிய சுவாமிகளுடன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். முன்னதாக முத்தாலம்மனுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. உற்சவ விழாவிற்கான ஏற்பாடுகளை பிசிபி நகர் முத்தாலம்மன் கோவில் விழா குழுவினர், பொதுமக்கள், பஞ்சாயத்தார்கள், இளைஞர்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாள் விழா புதுச்சேரியில் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயனின் பிறந்த நாள் விழா புதுச்சேரி முழுவதும் திமுகவினரால் கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி திமுக இளைஞரணி ராம்குமார் தலைமையில் தொகுதி செயலாளர் நடராஜன், அருண், கிருபா சங்கர், கலியபெருமாள், பாலா, கிஷோர், ஹரி ஆகியோர் கலந்து கொண்டு லெனின் வீதியில் அமைந்துள்ள திமுக அலுவலகத்தில் கார்த்திகேயனுக்கு பொன்னாடை போர்த்தி ரோஜாப்பூ மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திமுக நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளரும் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கார்த்திகேயனின் பிறந்த நாளை ஒட்டி நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் திமுகவினரால் அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளரும் திராவிட முன்னேற்ற கழக தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் என்கிற சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை ஜிஆர்பிசி பெத்தான் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான பெத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகளை அரியாங்குப்பம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். உழவர்கரையில் ஜிஆர்பிசி பெத்தான் சங்கத்தின் சார்பில் மாநில அளவிலான பெத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் புதுச்சேரியில் உள்ள 44 பெத்தான் சங்கங்களின் மூலமாக 323 அணிகள் பங்கேற்றன. அதில் அரியாங்குப்பத்தில் செயல்பட்டு வரும் லியோ பெத்தான் சங்கம் முதல் பரிசை பெற்றது. முதல் பரிசை பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி எம்எல்ஏ வழங்கி வெற்றி பெற்ற வீரர்களையும் லியோ சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களையும் வாழ்த்தினார். புதுச்சேரியில் நடைபெற்ற ஏஐடியூசி பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் சங்க கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏஐடியூசி பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் சங்க கூட்டம் திங்கட்கிழமை அன்று மாலை செஞ்சி சாலை திடலில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சங்க தலைவர் கலைமணி தலைமை தாங்கு நடைபெற்ற வேலைகள் சம்பந்தமாகவும் எதிர்கால செயல்பாடுகள் குறித்தும் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் உரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் மாநில பொருளாளர் அந்தோணி, சங்கத்தின் செயலாளர் முருகன், நிர்வாகிகள் செண்பகவள்ளி, முத்து, விஜயராஜன் உட்பட தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் அனைவரும் ஆண்டின் 365 நாட்களும் மழை, புயல், வெள்ளம், வெயில் என அனைத்து நாட்களிலும் மக்களின் அத்தியாவசிய பொருளான பாலினை தங்கு தடையின்றி கிடைத்திட உழைத்து வருகிறார்கள் என்றும், அவர்கள் இல்லத்தில் நடைபெறும் இன்ப மற்றும் துக்க நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்காமல் மக்களுக்கு பாலினை தங்கு தடையின்றி கிடைக்க செய்கின்றனர் எனவும், இவ்வளவு கடுமையான பணிகளை மேற்கொண்டுள்ள பால் விற்பனை தொழிலாளர்களுக்கு பாண்லே நிறுவனம் பால் விலை உயர்த்தும் பொழுது விற்பனை தொழிலாளர்களுக்கான கமிஷன் தொகையினையும் உயர்த்தி வழங்குவதற்கான உறுதிமிக்க நடவடிக்கைகளை நிர்வாகம் எடுத்திட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்களுக்கு இன்றைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப கமிஷன் தொகையினை உயர்த்தி வழங்கிட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும், பாண்லே பால் விற்பனை தொழிலாளர்கள் தற்பொழுது நிரந்தர மற்றும் தற்காலிக நிலையில் பால் விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும், இவர்கள் அனைவரையும் நிரந்தர பால் விற்பனை தொழிலாளர்களாக அங்கீகரித்திட வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும் பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் அசோசியேஷன் சார்பில் நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை முன்னாள் அரச கொறடா அனந்தராமன் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி பெரியாண்டவர் வீர சிலம்பாட்டம் நாடக கலைக்குழு மற்றும்
புதுச்சேரி வீர சிலம்பாட்டம் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இணைந்து உஷா சிலம்பம் வெற்றி கோப்பைக்கான போட்டியினை அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நடத்தியது. நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் செயலாளர் கோபால்சாமி வரவேற்றார். உஷா சிலம்பாட்ட மேலாளர் வடிவேலின் பெருமாள் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி சிலம்பாட்டத்தை தொடங்கி வைத்தனர். இதில் புதுச்சேரியிலிருந்து 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். 5 வயது முதல் 18 வயது வரை உள்ளவர்களுக்கு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கோப்பைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளை வழங்கி பாராட்டினார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.